இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றும் கூட மரபுத்தமிழ் இலக்கிய பாடல் ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். உண்மையில் வளமையாக ஒரு மரபிலக்கிய பாடல் ஒன்றை எடுத்துக்கொண்டு அது சொல்லுகின்ற அறத்தை, அது சொல்லுகின்ற செய்தியை, அது சொல்லுகின்ற உன்னதமான வாழ்வியல் தத்துவத்தை எடுத்து பதிவிடுவது என் வளமை. ஆனால் இன்றைய பதிவு அப்படி இருக்கப் போவதில்லை. ஒரு மரபிலக்கிய பாடலோடு தொடர்புபடுத்தியதாகத்தான் இருக்கப் போகிறது என்பது என்னமோ உண்மையாக இருந்தாலும், அண்மையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்த பதிவாக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அப்படி பரபரப்புக்குரியது என்பதற்காக அல்ல, உண்மையில் ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கையை உண்டு பண்ணுகின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியை கக்கி சமுதாயத்தை மிக மோசமான ஒரு பின்தங்கிய நிலைக்கு தள்ளுகின்ற ஒரு முயற்சியாக அண்மையில் நிகழ்ந்தேறியிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அறிந்த மாத்திரத்தில் நிம்மதியை இழந்திருக்கிறேன், அல்லது அதை அறிந்த அத்தனை பேரும் விசனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி எது என்று சொல்லாமல் இப்படியெல்லாம் பூடகமாக பேசிக்கொண்டால் எப்படி என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. தமிழ்நாட்டிலே மிக அண்மையிலே ஒரு இளைஞன் ஒரு கல்லூரியில் ஆற்றிய உரை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பெரும்பாலான இலக்கிய உலகம் மட்டுமல்ல, சர்வ உலகமும் அறியும். மகாவிஷ்ணு என்கின்ற ஒரு இளைஞன் அறத்தை, தர்மத்தை, ஆன்மீகத்தை, மெய்ஞானத்தை போதித்து வருகின்ற ஒரு நல்ல, இந்த மண்ணுக்கே உரிய, இந்த உலகுக்கு உரிய, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அவலங்களுக்கும் மத்தியில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வித்தாக பார்க்கப்படத்தக்க ஒருவன் ஒரு கல்லூரியிலே உரையாற்றுகிறான். கல்லூரியினுடைய அழைப்பின் பேரில் மிக நிறைந்த கூட்டம், நல்ல ஒரு ஆன்மீக உரை, எந்த விதத்திலும் பங்கமில்லாத, பாதிப்பில்லாத, ஒரு துளியும் அதிலே குறை இருக்காத ஒரு பேச்சு. நீங்கள் பார்த்தால் தெரியும், சமூக வலைத்தளங்களிலே மிக விரைவாக பரவி அது எல்லோரிடத்திலும் அறியப்பட்ட ஒரு செய்தி. மறுபிறப்பு என்கின்ற விடயம் பற்றி, பாவத்தை பற்றி குறிப்பிடுகிறான். மாணவர்கள் நிறைந்த சபை, கிட்டத்தட்ட ஒரு 15, 16, 17 வயது பிள்ளைகள் இருக்கக்கூடிய சபை. அது என்னுடைய பார்த்தளவிலே நான் கணித்து கொண்டது, முன்பின் இருக்கலாம். ஒரு மாணவ சமுதாயத்துக்கு பாவ புண்ணியங்களை பற்றிய தெளிவை உண்டாக்கி, பாவம் இல்லாத வகையிலே உங்களுடைய வாழ்வு அமைய வேண்டும், பாவம் நீ புரிந்து கொள்வாயாக இருந்தால், பாவத்தை தொடர்ந்து செய்து கொள்வாயாக இருந்தால் உன்னுடைய மறுபிறப்பு ஆபத்தானதாக அமையும். இது சர்வ நிச்சயமாக மிக உறுதிப்படுத்தப்பட்டதாக எங்களுடைய சமயம் சொல்லுகின்ற செய்தி. இதில் எந்த அளவுக்கும் எள்ளளவு கூட தவறில்லை, எந்த தவறும் கிடையாது. சரியான ஒரு செய்தியை பதிவாக்கியிருந்தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அதற்கு மறுப்பு தெரிவித்து சர்ச்சையை கிளப்பினார். மறுபிறப்பு என்கின்ற மூட நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியிலே விதைக்கிறாய். உண்மையிலே ஒரு தற்செயல் நிகழ்ச்சி, ஒரு 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 ஆசிரியருடைய புரிதலின்மை, அது ஏதோ ஒரு தவறான ஒரு எண்ணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த இளைஞன் அந்த விடயத்தை எதிர்கொண்ட விதம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. மேடையிலே உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது, பல மாணவர்கள் நிறைந்த, பலர் நிறைந்த சபையிலே பேசிக்கொண்டிருக்கும் போது ஒருவர் ஆட்சேபனை தெரிவிக்கிறார் என்றால், எந்த அனுபவமான பேச்சாளனும் ஒரு கணம் தளர்ந்து போவான், தடுமாறுவான், நிதானம் இழப்பான், ஒன்றில் பயப்படுவான் அல்லது கோபப்படுவான். இந்த ரெண்டிலே ஏதோ ஒன்று நிகழும். ஆனால் அவனிடத்திலே அந்த ரெண்டையும் பார்க்க முடியவில்லை. நிதானமாக, மிக உறுதியாக பதிலளித்து, தொடர்ந்து உரையாற்றி வெற்றிகரமாக அந்த பேச்சை முடித்து விட்டு சென்றான். எனக்கு அங்கே மறுப்பு தெரிவித்து பேசிய அந்த ஆசிரியர் கொஞ்சம்
ஏதோ மாற்றுத்திறனாளி என்று சொல்லப்படுகிறார். அது எந்த விதத்திலும் அதை அறிந்த பிறகும் கூட அவரை மதிக்கிறேன், எனக்கு அதிலே ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகின்ற கருத்திலே எனக்கு உடன்பாடில்லை என்று மறுப்பு தெரிவித்து விட்டு அந்த இளைஞன் இறங்கி சென்றான். மகாவிஷ்ணு என்கின்ற அந்த இளைஞன். அது அவர் மறுபிறப்பு என்பது பாவம் செய்தவர்களுடைய மறுபிறவி பல்வேறான ஒரு பரிதாபமான பிறவியாக அமையும் என்று குறிப்பிட்டதை அவர் கொஞ்சம் ஏற்க மறுத்திருக்கிறார் என்பது சொல்லப்படுகிற செய்தி. அது பரவாயில்லை, அது அவருடைய அந்த நேர தடுமாற்றம். ஆனால் அதற்கு பிறகு அந்த செய்தியை வைத்துக்கொண்டு தமிழகம் எடுத்துக்கொள்ளுகின்ற மாற்று நடவடிக்கைகள், அதன் பின்னான நடவடிக்கைகள் என்பது மிக வருத்தம் தருகின்றதாக இருக்கிறது. எந்த விதத்திலும் இப்படியான மூடத்தனங்களுக்கு இடமளிக்கக்கூடாது. கல்லூரிகளில் இனிமேல் ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு இடம் தரக்கூடாது. அப்படி ஒரு ஆன்மீக சொற்பொழிவுகள் அல்லது ஆன்மீக நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்படுவதாக இருந்தால் அதற்கான அவர் என்ன செய்ய போகிறார், என்ன பேசப் போகிறார் என்கின்ற விடயங்கள் எல்லாம் முன்னரே அறியத்தர வேண்டும். அதற்கு பிறகுதான் கல்வி அதிகாரிகள் இதற்கு அனுமதி வழங்க வேண்டும். எங்கே இருக்கிறது, எங்கெங்கோ இருந்தெல்லாம் ஆட்சேபனைகள் தெரிவிக்கிறார்கள். வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு பள்ளிகளிலே கல்லூரிகளிலே போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்ற போது கூட ஒரு கவனமும் எடுக்காமல் கண்டுங்காணாமல் இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம், அரசாங்கத்தவர்கள் எல்லாம் போர்க்கொடி தூக்குகிறார்கள். எதற்கு? உண்மையை பேசிவிட்டான். ஆன்மீக செய்தியை மாணவர்களை அந்த மாணவர்கள் அங்கே அந்த இளைஞன் அன்று இன்னொரு பாடசாலையிலே இதே போல ஒரு பேச்சை பேசிவிட்டு தான் இந்த பாடசாலைக்கு வந்திருக்கிறான். அந்த முன்னைய பாடசாலையிலே அந்த மாணவர்கள் பல பேர் எழுந்து இவனுடைய இந்த இளைஞனுடைய பேச்சு தொடர்பாக தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுகிறார்கள். முதலிலே ஆன்மீகத்தை உணர வைத்திருக்கிறீர்கள், எங்களுக்குள்ளே கடவுளை கண்டுகொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இதுவரை கடவுள் எங்கோ இருக்கிறார் என்று கருதி கொண்டிருந்த எங்களுக்கு எங்கள் இதயத்தில் தான் கடவுள் இருக்கிறார் என்று உணர வைத்திருக்கிறீர்கள் என்று மெய்சிலிருக்கிறார்கள். அந்த இளம் பிஞ்சுகளுக்கு புரிந்தது, பெரியவர்களுக்கு தெரியவில்லை. என்னது விநாசகாலே விபரீத புத்தி என்றுவார்களே, விநாசகாலே விபரீத புத்தி. அழிகின்ற காலத்திலே விபரீதமான புத்திகள் தான் எல்லோருடைய மனதிலும் தோன்றுமா. ஒரு நல்ல ஆன்மீகத்தை, ஒரு நல்ல வழிகாட்டுதலை எதற்கு ஏனென்று விமர்சனத்துக்குள்ளாக்கி தடுத்து நிறுத்தி இல்லாமல் செய்கின்ற கொடூரத்தை நாயன்மார்கள் பிறந்த, ஆழ்வார்கள் பிறந்த, அருளாளர்கள் பிறந்த, புனிதர்கள், சித்தர்கள், மகான்கள் தோன்றிய மண்ணிலே நடக்கிறது. எங்கோ ஒரு வெளிநாட்டிலே, எங்கோ ஒரு கண்டறியாத வேறொரு தேசத்திலே இது நடந்திருந்தால் நான் இது இவ்வளவு ஆட்சேபிக்க மாட்டேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உண்மையிலே எங்கே போகிறது எங்களுடைய நிலைமை? தமிழகத்தினுடைய போக்கு எங்கே போகிறது? பாடசாலைகளிலே, பள்ளி கல்லூரிகளிலே, பாடத்திட்டங்களிலே இருந்து சமயத்தை புறந்தள்ளி சமயத்திலே ஒரு சூனியமான நிலையை உருவாக்கி இன்றைக்கு எங்காவது வெளியிலே இப்படி ஒரு சில பேர் ஞான பாதையை, நல்ல சிந்தனையை விதைக்க முனைந்தால் அதற்கும் தடை சொல்லுகின்ற இந்த போக்கை கண்டிக்காமல் இருக்க முடியவில்லை. நேற்று அறிந்த மாத்திரத்திலே இருந்து, அறிந்த அந்த கணத்திலே இருந்து உண்மையை சொன்னால் இது பேசாமல் இருந்தால் நிம்மதியாக நித்திரை கொள்ள முடியாது என்கின்ற மனோநிலையில் தான் இதை பேசுகிறேன். பாரதி சொல்லுவான் பாஞ்சாலி சபதத்திலே, பேரரசு செய்துவிட்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள். எப்படி? பேய் அரசு செய்தால், பேய் அரசாங்கத்தை ஆளுகின்ற அரசாங்கமாக அரசாக பேய் இருந்தால் என்ன பண்ணுவான் என்றால், பேய் அரசு செய்துவிட்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள். சாத்திர நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுமாம், பிணந்தின்னுவது ஒன்றும் குற்றமில்லை, பிணந்தின்னுவது என்பது சர்வசாதாரணமான விடயம் என்று சொல்லி பேசுமா. ஏன்? பேய்க்கு பிடித்தமானது பிணம். பேயரசு செய்துவிட்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்று பாரதி சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த போக்கு ஒட்டுமொத்தமாக அறத்தை குளிதோண்டி புதைக்கின்ற முயற்சியாகத்தான் படுகிறது. ஆன்மீகத்தை, அறத்தை, உண்மையை, சத்தியத்தை குளிதோண்டி புதைத்துவிட்டு இளைய தலைமுறையை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறோம்? நாஸ்திக போக்கு சில காலங்களாக முட்டாள்கள் சமுதாயத்துக்கு முட்டாள்தனமான நாஸ்திக போக்கை சமுதாயத்துக்குள்ளே மெய்யென்று நம்ப வைத்து அந்த போக்கு மக்களாலே புறந்தள்ளப்பட்டு கொண்டு போகிற போது இப்பொழுது மீண்டும் தலை தூக்க பார்க்கிறார்கள். தமிழகம் எத்தனையோ இதுபோன்ற முட்டாள்தனமான சிந்தனைகளை எதிர்கொண்டிருக்கிறது.
அகில உலகமும் இது போன்ற பொய்களை இதுவரை தரிசிக்காமல் இல்லை. நான் நினைக்கிறேன் எங்களுடைய குருநாதர் அவ்வப்போது சொல்லுவார், இப்படி ஏதாவது சர்ச்சைகள் தோன்றுகிற போது முட்டாள்களை சந்திப்பது இது முதல் தடவை அல்ல, நான் முட்டாள்களை சந்திப்பது முதல் தடவை அல்ல என்று சொல்லுவார். அப்படித்தான் சிந்திக்க தோன்றுகிறது. சரி, மரபு தமிழ் பாடல் ஒன்றை பதிவாக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் ஏதோ சமகால பிரச்சனையைத்தானே பேசிக்கொண்டிருக்கிறாய் என்றால், நான் இங்கே சொன்ன விநாசகாலை விபரீத புத்தி என்கின்ற ஒற்றை வரியும் மரபு தொடர்தான், மரபு இலக்கிய செய்திதான். அது ஒன்றே போதும் இன்றைய இந்த செய்திக்கு பதிவாக்க. அது மட்டுமல்ல, பெயரசு செய்துவிட்டால் பிணந்தின்னம் சாத்திரங்கள் என்று பாரதி கூற்றை சொன்னேனே, அதுவும் ஒரு மரபு இலக்கிய பாடல்தான். அதெல்லாவற்றையும் விட திருவள்ளுவன் என்றோ சொல்லிவிட்டான், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான், வையத்து அழகையாய் வைக்கப்படும், வையத்து அழகையாய் வைக்கப்படும். உலகத்தவர்கள் உண்டு என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று மறுப்பவன் இந்த உலகத்திலே பேய்களுக்குள் ஒருவனாக வைக்கப்படுவான் என்று வள்ளுவன் என்றோ சொல்லிவிட்டான். தயவு செய்து உங்களை இருகரங்கூப்பி கேட்கிறேன், யாரை? இந்த அதிபுத்திஜீவிகளை, முட்டாள்தனமாக ஆன்மீகத்தையும் அறத்தையும் அதை எடுத்துரைப்பவர்களையும் அடக்க நினைக்கின்றவர்களை இருகரங்கூப்பி கேட்கிறேன். உங்கள் சுயலாபத்துக்காக, உங்களுடைய வாழ்வுக்காக சமுதாயத்தை அளிக்கின்ற சின்னத்தனத்தை இனிமேலாவது கைவிடுங்கள். இது உங்கள் சுயநலம் என்ற எல்லையை தாண்டி உங்கள் சந்ததியையே கேள்விக்குறியாக்கும் மிக மோசமான ஒரு துரோகத்தனம், தேச துரோகம் என்று சொல்லுகிறோமே, இது ஒரு தலைமுறை துரோகம், இது ஒரு 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 அறத்துரோகம். இந்த அறத்துரோகத்திலே இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். இல்லையானால் அறம் உங்களை தண்டிக்கிற போது நீங்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியோடு இருக்க மாட்டீர்கள், தாங்க மாட்டீர்கள். அந்த பரிதாபத்துக்காக உங்கள் மீது பரிதாபப்பட்டுத்தான் இந்த செய்தியை பதிவாக்குகிறேன். அப்படித்தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. அதிக பிரசங்கித்தனமாக நான் ஏதாவது கோபத்தினாலோ அறச்சீற்றத்தினாலோ ஏதாவது அதிக பிரசங்கித்தனமாக சாடியிருந்தால் அதை பொறுத்தருள வேண்டும். அதற்காக நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். ஆனால் தயவு செய்து அறத்தை, ஆன்மீகத்தை இளைய தலைமுறைக்குள் எப்படியாவது புகுத்தி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சில பேரையாவது வாழ விடுங்கள். இன்றைக்கு எரிகின்ற கூரையில் பிடுங்கியது மிச்சம் என்ற நிலையிலே இருக்கிறது உலகம். எல்லா விதத்திலும் அதர்மம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்ற போது எங்கோ ஒரு சில இடங்களில் அறமழை பனித்துக் கொள்கிறது, பெய்து கொள்கிறது. அதையும் இல்லாமல் செய்து விடுகின்ற முட்டாள்தனத்தை தயவு செய்து கைவிடுங்கள். எனக்கு தெரிந்து வெளியூருக்கு சென்றுவிட்ட மகாவிஷ்ணு நேற்றைய தினம் வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டார், கைது செய்யப்படுவார், தலைமறைவானார், அப்படி இப்படி என்று எத்தனையோ அது வதந்திகளா உண்மையா அல்லது பரபரப்பூட்டுகின்ற சமூக வலைத்தளங்களில் எப்போதும் போல பரபரப்பூட்டுகின்ற செய்தியா என்பது எனக்கு உறுதியில்லை. எது எப்படியோ அந்த இளைஞனுடைய துணிவை பாராட்டுகிறேன், அவன் சத்தியத்தை நேசிக்கின்ற அந்த அறப்பாதையை பாராட்டுகிறேன், மதிக்கிறேன், போற்றுகிறேன். அத்தகைய அறப்பாதைகள் அந்த அந்த அறவழியிலே தன்னை நிலைநிறுத்திய அந்த இளைஞனுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை உன்னுடைய துணிகரமான பாதை நிரூபித்து காட்டும். எதுக்கும் தயங்காமல் துணிகரமாக இந்த பாதையிலே நடைபோட வேண்டும். எல்லா விதத்திலும் இறையருள் துணை நின்று காக்கும். இந்த அறியாமையான அநியாயமான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். அவர் பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும். இனிமேல் கல்லூரிகளில் ஆன்மீக முயற்சிகளுக்கு விசாரணைகள் நிகழ்த்த வேண்டும், முன்னாயத்தங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற சட்டதிட்டங்களால், புதிய நிபந்தனைகளால் அங்கங்கு தோன்றுகின்ற சில அறமுயற்சிகளையும் மூடுவிழா கொண்டாடிவிட்டு எதிர்கால தலைமுறைக்கு என்ன கொடுக்க போகிறோம் என்று சிந்திக்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.